இந்த வீடியோ மோட்டிவேஷன் இல்ல, ஃபயர் ஸ்பீச்சும் கிடையாது. ஆனா இந்த 7 ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுனா மோட்டிவேஷனே தேவையில்லை. லைஃப் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். ஏன்னா மோட்டிவேஷன் டெம்பரரி, ஹேபிட் தான் பெர்மனன்ட். இந்த வீடியோயை ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் ப்ரோக்ரஸ் இல்ல, அந்த ரீசன் இந்த 7 ஹேபிட்ஸ்ல இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஹேபிட் நம்பர் 1, கன்சிஸ்டன்சி. பெரிய ப்ராப்ளம் என்னன்னு தெரியணுமா? எல்லாரும் ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா வீக்கா ஸ்டாப் பண்ணுவாங்க. மண்டே ஃபுல் பவரா இருக்கும், டியூஸ்டே ஓகே, வெனஸ்டே டயர்ட் ஆகிடுவாங்க, தேர்ஸ்டே ஸ்கிப் பண்ணுவாங்க, ஃப்ரைடே கில்ட்டியா ஃபீல் ஆகும். இந்த ஹேபிட் இல்ல எமோஷன். டெய்லி 1% போதும். பெர்ஃபெக்ட் வேண்டாம். கன்சிஸ்டன்சி இருந்தா மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். மோட்டிவேஷன் இல்லைன்னு வெயிட் பண்ணாதீங்க, கன்சிஸ்டன்சியா ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சியா ஸ்டார்ட் பண்ணுனா மோட்டிவேஷன் வரும். லாஸ்ட் ஒரு போனஸ் ஹேபிட் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஹேபிட் நம்பர் 2, மார்னிங் ஃபோன் கண்ட்ரோல். வேக்கப் பண்ணுன ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் லைஃப் டைரக்ஷனை டிசைட் பண்ணும். ஃபோனை அவாய்ட் பண்ணுனா ஃபோக்கஸ், காம் இம்ப்ரூவ் ஆகும். மார்னிங் டைம்ல உங்களோட மைண்ட் பிளாங்கா இருக்கும். ஃபோன் இல்ல, நியூஸ் இல்ல, சோஷியல் மீடியாவும் இல்ல, ஜஸ்ட் நீங்க மட்டும்தான். இந்த ஒரு ஹேபிட் உங்களோட டிசிப்ளினுக்கு பேஸ். ஹேபிட் நம்பர் 3, டெய்லி செல்ஃப் ப்ராமிஸ். நீங்க ஒரு ஸ்மால் ப்ராமிஸ் டெய்லி உங்களுக்கு பண்ணுங்க. நான் இந்த ஹேபிட் பண்ணுவேன். ப்ராமிஸ் பிரேக் பண்ணுனா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும். ப்ராமிஸை கீப் பண்ணுனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகும். டெய்லி 1 ப்ராமிஸ் பண்ணுங்க, லைஃப் கண்ட்ரோலா வரும். ஹேபிட் நம்பர் 4, நோ கம்ப்ளைண்ட் சோன். கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. கம்ப்ளைண்ட்னா லவுடா பேசுறது மட்டும் இல்ல, சைலண்டா மைண்ட்ல யோசிக்கிறதும் கம்ப்ளைண்ட் தான். இது சரியில்லை, எனக்கு சான்ஸ் இல்ல, என்னால பண்ண முடியாது. இந்த ஹேபிட்டுக்கு கோல் என்னன்னு தெரியணுமா? கம்ப்ளைண்ட அவேர்னஸா கன்வெர்ட் பண்றது. ப்ராப்ளம் வரும், உடனே பயம் பட வேண்டாம். ப்ராப்ளம் ரிப்பீட் ஆக கூடாது. 1 டைம் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் சொல்யூஷனை யோசிக்க ஆரம்பிங்க. கம்ப்ளைண்ட ஸ்டாப் பண்ணுனா எனர்ஜி லீக் க்ளோஸ் ஆகும். எனர்ஜி லீக் க்ளோஸ் ஆனா ப்ராக்ரஸ் சைலண்டா ஸ்டார்ட் ஆகும். ஹேபிட் நம்பர் 5, இன்புட் கண்ட்ரோல். உங்க மைண்ட் ஒரு ரூம் மாதிரி. நீங்க உள்ள என்ன விடுறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரேண்டம் தாட்டை விட்டுட்டு கிளாரிட்டி கண்டென்ட்டை திங்க் பண்ணுங்க. இந்த ஹேபிட் ரொம்ப பவர்ஃபுல். நீங்க ஃபுல் டைம் பாசிட்டிவ் கண்டென்ட் பார்க்கணும்னு இல்ல, யூஸ்லெஸ் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டினை உங்ககிட்ட கேளுங்க, இது என்னோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமா? இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து பழகுங்க. ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தாதான் லைஃப் டைரக்டா போகும். ஹேபிட் நம்பர் 6, சைலண்ட் ஒர்க் மோட். டுடே பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு தெரியணுமா? அதான் ஒப்பீனியன். எல்லாருக்கும் ஷேர் பண்றது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சைலண்டா ஒர்க் பண்ணுனா ப்ரெஷர் கம்மி. ப்ரெஷர் கம்மினா பயம் கம்மி, கன்சிஸ்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். சைலண்ட் ஒர்க்னா லோன்லி இல்ல, ஒர்க்ல சைலண்டா ஃபோக்கஸ் பண்றது. கம்பேரிஷன் இல்ல, டிராமா இல்ல, ஜஸ்ட் ஒர்க். ரிசல்ட் பெட்டரா வந்தனா அதுதான் பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஹேபிட் நம்பர் 7, டெய்லி ரிவ்யூ. டெய்லி ரிவ்யூனா செல்ஃப் டாக். இன்னைக்கு நான் பெர்ஃபெக்டா இருந்தேனா? இந்த கேள்வி வேண்டாம். இன்னைக்கு நான் ஹானஸ்டா இருந்தேனான்னு கேளுங்க. சைலண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியும். ட்ரெயின் ட்ராக்ல இருந்துட்டு ஸ்பீடு ஸ்லோவா இருந்தாலும் ஓகே, டைரக்ஷன் ராங்கா இருந்தா ஸ்பீடு ஃபாஸ்டா இருந்தாலும் ராங், ஸ்பீடு ஃபாஸ்டா இருந்தாலும் வேஸ்ட். ஒரு போனஸ் ஹேபிட் சொல்றேன்னு சொன்னேன்ல, வெயிட் பண்ணதை ஸ்டாப் பண்ணுங்க. டுமாரோ ஸ்டார்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணலாம், இதை ஸ்டாப் பண்ணுங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. மிஸ்டேக் வரும், வந்தா கரெக்ட் பண்ணுங்க. இந்த சைக்கிள் தான் growth. மோட்டிவேஷன் இல்லைன்னு ஃபீல் ஆகும், ஆனா ஹேபிட் லைஃப் பெட்டர் ஆகும். இந்த 7 ஹேபிட்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா சிம்பிள்னா இக்னோர் பண்ணுனா லைஃப் சேமா தான் இருக்கும். சிம்பிள் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.